ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் நீ எதற்காக இவ்வளவு பெரிய தப்பை செய்கிறாய்? இப்பொழுது ஏமாந்து போய் நிற்கிறாய். தங்கமே, ஏமாத்தியவன் தப்பானவன் அல்ல. ஏமாந்த நீதான் தப்பாக இருக்கிறாய். எப்படி சொல்கிறேன் தெரியுமா? ஏமாற்றுபவன் எப்படி இருந்தாலும் ஏமாற்றுவான். அது உனக்கும் தெரியும். நானும் அவனை அடையாளமும் காட்டிவிட்டேன். ஆனால் நான் சொல்லும் பொழுது மட்டும் இனி நான் யாரையும் நம்ப மாட்டேன், எப்பொழுதும் நான் சுதாரிப்பாக இருப்பேன் என்று சொல்கிறாயே தவிர, ஆனால் நீ அடுத்த நிமிடமே அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு நல்ல ஒரு நண்பன், எப்பொழுதும் என்னை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சிரித்தபடி பேசுவான். அவன் எப்படி எனக்காக இப்படிப்பட்ட ஏமாற்றங்களை செய்ய முடியும் என்று நீயே நினைத்து கொண்டாய். ஆனால் என்ன நடந்தது? சிரிக்க சிரிக்க பேசியவன் தான் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது ஏமாத்தி உன்னை விட்டான். சிரித்து சிரித்து பேசுபவர்களை மட்டும் எப்பொழுதும் நம்பக்கூடாது. எப்பொழுதும் சிரிப்பவன் அதிகமாக சிரிக்கிறான் என்றால், எவன் ஒருவன் முகத்துக்கு நேராக ஒரு வார்த்தையை பேசவில்லையோ அவன் பின்பு ஏதோ செய்து கொண்டு இருக்கிறான் என்று அர்த்தம். இப்பொழுது உன்னை ஏமாற்றிய நானே, அவன் என்ன உன் முகத்தை பார்த்து ஒரு நாள் பேசி இருக்கிறானா? கிடையாது. எப்பொழுதும் சிரித்து கொண்டே பேசி உன்னை ஏமாற்றி விட்டான். தங்கமே, நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ ஏமாந்தது இதுவே கடைசி முறையாக இருக்க வேண்டாம். நீ ஏமாந்தது அனைத்தும் போதும். நீ ஒவ்வொரு முறையும் ஏமாறும் பொழுது எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா? நீ நீ இன்னும் சிறு பிள்ளையாகவே இருக்கிறாயே. பிறந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அது போலவே உனக்கு ஒன்றுமே தெரியாமல் எல்லோரையும் நம்புகிறாயே என்று எனக்கு மிகவும் கவலையாக உள்ளது. எவ்வளவுதான் உன் வாழ்க்கையில் நீ பாடம் கற்பித்தாலும் எதையுமே எடுத்துக்கொள்ளாமல் எல்லாரையும் கண்மூடித்தனமாக நம்புகிறாய். உனக்கு நான் அடையாளம்தான் காட்ட முடியும், யார் எப்படி என்று. நீதான் அதில் மாட்டிக்கொள்ளாமல் சுதாரிப்புடன் வெளியே வர வேண்டும். நீ மாட்டிக்கொண்டாய். இப்பொழுது ஏமாந்து அமர்ந்திருக்கிறாய். இனி நீ என்ன அமர்ந்தாலும் என்ன அழுதாலும் ஏமாற்றம் ஏமாற்றம்தான். ஆனால் இனி ஒரு நபரிடம் ஏமாறாமல் இருப்பது உன் கையில் தான் உள்ளது. உன்னை அடிக்கடி வந்து நான் எதற்காக எச்சரிக்கை செய்கிறேன்? இந்த நிலைமையில் நீ அமர்ந்து விடக்கூடாது, கண்ணிலிருந்து ஒரு துளி கண்ணீர் வரக்கூடாது என்பதற்காகத்தான் நான் அடிக்கடி வந்து என்னுடைய குழந்தையை நீ நன்றாக இருக்க வேண்டும், பலரை நம்பாதே என்று நான் அடையாளம் காட்டுகிறேன். ஆனால் எதையுமே கேட்பது கிடையாது. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். இந்த முறை நான் சொல்கிறேன், நீ கேள். உன் வாழ்க்கை தப்பிக்கும். இதற்கு பிறகும் அனைவரையும் நம்பிக்கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையை நீயே கெடுத்ததாக ஆகிவிடும். நீ எப்பொழுதும் சுதாரிப்பாக இருக்க வேண்டும். யாரையும் நம்பாதே. நீ நம்பியது போதும். அனைவரால் நீ ஏமாந்தது போதும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.